லாங்குவேஜ் வார் த அப்கமிங் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா. இதை நம்ம நிறைய பேர் இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ மேசிவ் டவுன்ஃபால் ஃபார் இந்தியன் எக்கனாமி இஃப் திஸ் கண்டினியூஸ். மகாராஷ்டிரா கர்நாடகாவில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அரசியலும் எல்லா ரீஜனல் பார்ட்டிக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம், 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸே இந்த லாங்குவேஜ் தான். Now every regional party is slowly understanding that. பட் இதுக்கு ப்ளேம் பண்ணுறது தமிழ்நாடு தான். இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நிறைய பேர் ப்ளேம் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாடு போராட்டம் வந்து வெரி டிஃப்ரெண்ட். நாங்கள் மற்ற லாங்குவேஜ் தான் எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு சொன்னோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட யாருக்கிட்டேயும் நாங்கள் நீங்கள் தமிழில் தான் பேசணும், இங்கே பொழைக்க வந்தவங்கள்ட்ட நீங்கள் தமிழில் தான் பேசணும், இல்லை டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்குறவங்க தமிழில் தான் பேசணும்னு சொல்லி ரவுடிசம் பண்ணல. பட் நார்த்தில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நார்த் சைடில் ஆல்ரெடி மகாராஷ்டிரா கர்நாடகா சைடில் இந்துத்துவ குரூப்பு ஆர்எஸ்எஸ்னு ஒன்று சுற்றிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த ஒரு லாங்குவேஜ் இஷ்யூ எக்கனாமியை டவுன்ஃபால் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இது பெங்களூர்லேருந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் ஸ்லோவாக அவங்க ஆஃபீஸை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் இந்த இம்பேக்ட் இஃப் இட் ஸ்டார்ட் ஆயிரும் கொஞ்சம் நாள் இல்லை, இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா. பட் இந்த இஷ்யூவை பிஜேபி கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணுறாங்க. பிஜேபி இக்னோர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, அவங்க கிளியர் அஜெண்டா வந்து இந்தியை இம்போஸ் பண்ணி தான் ஆகுவாங்க. இந்தியை இம்போஸ் பண்ணி தான் ஆகுவாங்க. அண்ட் அங்கே ஒரு லோக்கல் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜுக்கு பின்னாடி இருக்க ஓட்டும் புரிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மராட்டி லாங்குவேஜோ கன்னடா லாங்குவேஜோ பேசுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை வச்சு ஒரு ஓட்டை அவங்க இருக்க பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இது வந்து எக்கனாமியை பிக்கஸ்டாக கிரைசிஸ் கொண்டு போகும். எக்கனாமி ஆல்ரெடி இந்தியாவோட டவுன்ஃபாலாக இருக்குது. வி கேன் கால் அவர் செல்ஃப் த ஃபோர்த் ஜிடிபி நேஷன் ஆஃப் இன் த வேர்ல்டுன்னு. பட் ஃபேக்ட் இஸ் எக்கனாமி இஸ் வெரி வர்ஸ்ட் ஃபார் இந்தியா. பட் இஃப் திஸ் கண்டினியூஸ் இன்னும் வர்ஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து பிஜேபி ஷுட் ரியலைஸ் தட் 2 language பாலிசி இஸ் த சக்ஸஸ்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட். ஒன் இங்கிலீஷ் அண்ட் அனதர் அவங்க ரீஜனல் லாங்குவேஜ். அதில் எந்த ஸ்டேட்டுக்கு இந்தியை படிக்க விடுமோ 2வது லாங்குவேஜாக படிக்க வைக்கிட்டோம். யார் சன்ஸ்கிரிட்க்கு அவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னு யார் சத்தியமாக யாருக்கும் தெரியல. ஏன்னா 90% ஹிந்தி பைட்டில் 3 language இருக்க பாலிசி ஸ்டேட்ஸ்லேயே 90% பீப்புள்ஸ் ஹிந்தி மட்டும்தான் பேச தெரியும். தே டோன்ட் நோ டு ஸ்பீக் சன்ஸ்கிரித் ஆர் தே டோன்ட் நோ டு ஈவன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ ஆல்ரெடி அது ஒரு ஃபெயிலியர் தான் 3 language பாலிசி. 2 language பாலிசி இஸ் அ சக்ஸஸ். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தமிழ்நாடு. இட்ஸ் ஹை டைம் பிஜேபி ரியலைசஸ் திஸ். இல்லாட்டி ஃப்யூச்சரில் ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷாவுக்கு நடந்த மாதிரி பிஜேபியில் மோதிக்கு அமித்ஷாவுக்கு நடந்தால் கூட சந்தேகப்படுறது இல்லை. பட் ஸ்பீக் அப் ஃபார் த 2 language பாலிசிஸ். இட்ஸ் ஹை டைம் பீப்புள் ஸ்பீக் அப்.